எப்பொழுதெல்லாம் பசிக்கிறதோ அப்போல்லாம் போன இடம் ஒரே இடம் ராஜாபாதர் தெருவில் இருக்கிற விஜயகாந்த் இல்லம்தான். ராவுத்தரும் விஜயகாந்தும் அந்த வீட்டுக்கு போனாலே எங்களுக்கு சாப்பாடு வந்துடும். அதை விட இன்னொன்று, வாழ்க்கையில் நம்மளாம் பசித்து வந்தவன் தான். யாராவது கை தூக்கி விட மாட்டாங்களா அப்படிங்கிற முகங்கள் தான். முகத்தில் பொய்யே இருக்காத ஒரே நடிகர் விஜயகாந்த் தான். பொய் இருக்கா? வாய்ப்பே கிடையாது. இந்த சிவப்பு மல்லின்னு ஒரு படம், ஒரு பாட்டு வைரமுத்து எழுதியிருப்பார். எரிமலை எப்படி பொறுக்கும் இந்த நெருப்புக்கு என்னமா உறக்கம். அந்த பாடல் கவியரசு வைரமுத்து எழுதுகிற போது அது படி எடுத்து கொடுத்த உதவியாளர் நான் தான். அந்த படத்தில் அவர் நடிக்கும்போது ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி நடிச்சிருப்பானோ அப்படி வந்திருப்பார். இதுவரையும் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. வாகை சந்திரசேகரன் விஜயகாந்த் நடித்த அந்த 2 பேருடைய நடிப்பை ஒரு புரட்சி இருக்கிற அந்த இளைஞர்கள், 80களில் இருந்த இளைஞர்களுக்கு அந்த வடிவம் தான் அப்படி தூக்கி நின்று கண்ணில் நெருப்பு பொறி பறக்கும். ஒரு 15 படங்களில் நான் அவரோட போய் நான் நிறைய பேட்டிகள் கண்டு எழுதியிருப்பேன். அதில் எனக்கு ரொம்ப அப்படியே அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு நாள் போகிறேன், சார் எனக்கு திருமணம் நிச்சயம் ஆயிருக்கு. அப்படியா? அந்த நிச்சயத்துக்கு வந்து நம்ம வேனை கொடுத்துங்க ராவுத்தர், 2 நாள் அவர்கிட்ட போட்டோம். அப்புறம் அப்படின்னு கையில் பாக்கெட்டில் ஒரு பணம் போடுறார். அந்த பணத்தை நான் முதலீடாக வச்சு எங்கள் மனைவிக்கு பட்டுப்பட எடுத்து விட்டேன். நான் செய்தி தான் சொன்னேன், அவர் அடுத்த நொடி கொடுத்தார். இதை நான் எம்ஜிஆரை பார்த்தேன். ஒரு பெரிய இளைஞர் கூட்டம், நட்பு கூட்டங்க சார். ராவுத்தர் அப்படியே அரவணைப்பார் சார். அவருடன் இருந்தவர்கள் யாரும் வீழ்ந்து போகவே இல்லை. கூட இருந்த சுப்பையா தயாரிப்பாளர், கூட இருந்த இவர் ஸ்டுடியோ வச்சுட்டு இருந்தார் நினைக்கிறேன், அவரை கொண்டாந்து தயாரிப்பாளர், லியாகத்தலிகான வசனகர்த்தா, ஏழை ஜாதியில் இயக்குனர். யாருக்கு சார் மனசு வரும்? இன்றைக்கி கூட இருந்தால் கோடிகள் உயர்கிறது. அவன் தெருக்கோட்டில் கூட நிற்கிறான். ஆனால் எம்ஜிஆருக்கு பிறகு விஜயகாந்த் கூட இருந்தவங்கள தான் தானும் வளர வேண்டும், தன்னோடு இருப்பவர்களும் வர வேண்டும் நினைத்த ஒரே மனிதன் என்பதால் தான் இன்று உலகம் தழுவிய மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள்.